ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆக்சுவலி இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் பேர்ட்ஸ் பத்தி தான். பேர்ட்ஸை ஃபோட்டோ எடுக்கிறதே பேஷனாக வச்சிருக்க 3 பேர் சேர்ந்துக்கிட்டு அதில் ஒரு கான்டெஸ்ட் நடக்குது. அந்த கான்டெஸ்ட்ல வந்து வின் பண்ணணும்னு ட்ரை பண்றாங்க. ஒரு முயற்சி எடுக்கும்போது சில போராட்டங்கள் வரதானே செய்யும். அந்த மாதிரி அவங்க ஃபேமிலி சைடும் சில சில பிரச்சனைகள் வருது. அதையும் தாண்டி 3 பேர்ல யார் வின் பண்ணாங்க, கடைசியில் என்ன ஆச்சுன்னு சொல்ற கதை தான் இது. வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒன்ஸ் அகைன் வெல்கம் டு பாப்கார்ன் பிரேக் சேனல். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேர்ட்ஸை பற்றி நமக்கு சொல்லவே வேணாம். அது சாப்பிட்ற ஃபுட்டுலேருந்து அது இருக்கிற இடத்த வந்து நம்மளே தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கோம். சில பேர்ட்ஸ் வந்து இயற்கைக்கு செயற்கைக்குள்ள போராட்டத்தில் நம்மளை விட்டு அழிஞ்சே போயிடுச்சு. இதுல சில பேர்ட்ஸ்க்கு வந்து தனித்துவம் இருக்கு. ஆக்சுவலாக சில பேர்ட்ஸ் வந்து சீசனுக்கு வந்து மைக்ரேட் ஆகும்போது என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து உடம்ப குறைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பறக்கவே ஆரம்பிக்குமோ. கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. பட் எனக்கு ஆச்சரியம் இல்லைங்க. பட் ஏன்னா நான் ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், என்னால் குறைக்கவே முடியல. யாருன்னு பாக்குறீங்களா? என் பேர் தாங்க பிராடு. நானும் ரொம்ப நாளா உடம்ப குறைக்கன்னு ட்ரை பண்ணிருக்கேன். இதுதாங்க என்னோட ஆஃபீஸ். என் பக்கத்துல உட்காந்துருக்க பிரசாத். ஏன்னா மச்ச பாட்டு கேட்கறான்டா, என்ன நீயும் கேளுன்னு கொடுத்தேன். ஆக்சுவலா நான் என்ன கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்னா, ஒரு பேர்ட்ஸுக்கு வந்து வித்தியாசமான வாய்ஸ் இருக்கும், அதை கேட்டுட்டு இருந்தேன். இதை கேட்டோன்னே என்ன ஒரு மாதிரி பார்த்துட்டு விலங்குட மச்சான், நீ கண்டினியூ பண்ணு, நான் ஏன் வேலையை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இதுதான் என்னோட பேஷன். என் நாலேஜ் எனக்கு என் மூளைக்குள்ள எல்லாமே பேர்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும். பட் அதுல பெஸ்டா வரணும்னா அந்த பிக் இயர் கான்டெஸ்ட் வந்து வின் பண்ணணும். அது என்னன்னு கேக்குறீங்களா? நானே சொல்றேன். 19th செஞ்சுரியில கிறிஸ்மஸ் டைம்ல வந்து ஒரு கான்டெஸ்ட் கொண்டு வராங்க. ஆக்சுவலா அது என்ன கான்டெஸ்ட் அப்படின்னா, பேர்ட்ஸ் வந்து கொண்டுட்டு வரவங்களுக்கு ஹை நம்பர் யாரு கொண்டுட்டு வரீங்களோ அவங்களுக்கு பிரைஸ் மணி அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. பட் 1990 இருந்து ஆட் பண்ணன்றவர் இல்ல, இது ரொம்ப தப்பு, நம்ம வந்து பறவைகளை கொல்லக்கூடாது, அதை வந்து பாதுகாக்கணும், நீங்க வந்து டிஃபரன்ஸ் ஸ்பீசிஸ் வந்து எண்ணிட்டு வாங்க, யாரு ஹையஸ்ட் நம்பர் இருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு பிரைஸ் மணி அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாரு. கடைசியில இதுவே இப்படி மாறி மாறி த பிக் இயர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்டெஸ்ட் வந்து உருவாகுது. இதுல தாங்க நான் பார்ட்டிசிபேட் பண்ண போறேன். ஆக்சுவலா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஃபுல் இயர், ஆக்சுவலி ஜனவரி 1 இருந்து டிசம்பர் 31க்குள்ள டிஃபரெண்டான ஸ்பீசிஸ் வந்து எண்ணிட்டு வரோம். அது ஹையஸ்ட் நம்பர் இருக்கும் பிரைஸ் பண்ணுவோம். இப்போ யார் அதுல லாஸ்ட் இயர் ரெக்கார்ட் பிரேக் பண்ணதுன்னா இந்த கென்னி தாங்க. இவனோட கவுண்ட் வந்து 732. பட் வந்து அவனுக்கு அதுவுமே பத்தலங்க. அவங்க ஒய்ஃப் பிரெக்னென்ட்டா இருக்காங்க. அதையும் விட்டுட்டு இந்த இயர் வந்து ரெக்கார்ட் பிரேக் பண்ணக்கூடாது, இந்த வருடம் நான் கான்டெஸ்ட்ல கலந்துக்க போறேன்னு கிளம்பிட்டு இருக்காங்க. பட் வந்து ஒய்ஃப் பிரெக்னென்ட்டா இருக்காங்க, நீ போய் கூடாது, 1 இயர் ஃபுல்லா காணாம போயிருவ அப்படின்னு சொல்லும்போது, இல்ல வந்து என்னோட ரெக்கார்ட் வந்து யாருமே பிரேக் பண்ணக்கூடாது, அதை வந்து நான் தான் பண்ணி ஆகணும், இல்லாட்டி எனக்கு மதிப்பு இருக்காதுன்னு சொல்லிட்டு 1008 எக்ஸ்பிளைன் சொல்லிட்டு கிளம்பிட்டு இருந்தான். பட் அதுக்குதான் நான் இருக்கேனே. எங்களை மாதிரியே இன்னொருத்தரும் கிளம்பிட்டு இருந்தாரு. இவர் வந்து ஆக்சுவலா ஒரு கம்பெனியோட சிஇஓங்க. அவர் போஸ்டே ரிசைன் பண்ணிட்டு இந்த கான்டெஸ்ட்ல கலந்துக்கிறாங்க. பிகாஸ் டிராவல் பண்ணிட்டே இருக்கணும்ல ஒரு இவங்க 2 அசிஸ்டன்ட் சொல்லி கிளம்ப, அந்த அசிஸ்டன்ட் ஒத்துக்க மாட்டாங்க. நீங்க இல்லாம நான் என்ன பண்ணுவேன், எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லும்போது, வேற வழி இல்ல, இது என் ஒய்ஃப்க்கு ரொம்ப பிடிச்ச காம்படிஷன், நான் கலந்துக்க தான் போறேன், நீங்களும் இந்த கம்பெனியை பார்த்துக்கோன்னு சொல்லி அவர் போஸ்டிங்கே ரிசைன் பண்ணிட்டு கிளம்பிட்டு இருக்காரு. பட் என்ன இருந்தாலும் அவர் ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு ஹெசிடேஷன் அவருக்கு. அதனால அவங்க ஒய்ஃப்ட்ட வந்து டவுட் கேட்டுட்டு இருக்காரு, என்னால பண்ண முடியுமா, நான் போக முடியாது, என்னால எப்படி டிராவல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப்ட்ட பேசும்போது அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப என்கரேஜ் பண்றாங்க. இல்ல, உங்களால முடியும், கண்டிப்பா முடியும், இந்த கான்டெஸ்ட் எனக்கு எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு தெரியும், உங்களுக்கும் சின்ன வயசுல இதுதான் ஆம்பிஷனும் எனக்கு தெரியும், நீங்க கண்டிப்பா சக்சீட் ஆவீங்க, கண்டிப்பா போயிட்டு வாங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு வச்சாங்க. ஆக்சுவலா இன்னைக்கு ஒரு நியூ இயருங்க. அவங்க வீட்டுல பார்ட்டி நடக்குது. பார்ட்டி ரொம்ப ஜாலியா ஹாப்பியா போயிட்டு இருக்கும் போது, இதுதான் அவங்க பையன், பக்கத்துல இருக்கவங்க மருமக, இவங்களும் ஹாப்பியா போயிட்டு இருக்கும். ஆக்சுவலா அவங்க மகன் என்ன சொல்றாங்கன்னா, மே மாசம் வந்து எங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு இந்த குட் நியூஸோடயே கிளம்ப ஆரம்பிக்கிறாரு நம்ம ஸ்டூவர்ட். நம்ம கென்னி பாத்தீங்கல்ல, வீட்டை விட்டு அவங்க ஒய்ஃப்ட்ட சண்டை போட்டுட்டு சமாளிச்சுட்டு வெளியே வந்தாலும் ஒரு ஹோட்டல் ரூம் எடுத்து தங்கிட்டு இருக்காரு. அங்க ஒரு காஃபி குடிக்கலான்னு போகும்போது அவங்க அசிஸ்டன்ட் கால் பண்ணி, சார் இங்க ஒரு பேர்ட் இருக்கு, ஏமா வாங்க அப்படின்னு சொல்லி அதையும் விட்டுட்டு இந்தா வந்துட்டே அப்படின்னு கிளம்பிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த ஸ்டூவர்டும் அந்த கென்னி வந்து ஓடி ஓடி போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க. கென்னி ஓடி ஓடி போட்டோ எடுக்க அவங்க ஸ்டூவர்ட் வந்து அவங்க ஒய்ஃப் கூட பறந்துகிட்டே போட்டோ எடுத்துட்டு இருந்தாரு. மறுநாளே அவங்க ஒய்ஃப்க்கு பாய் சொல்லிட்டு ஸ்டூவர்டும் கிளம்பிட்டாரு. இங்க கென்னியும் ஸ்டூவர்ட் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 30 நம்பர்ஸ் கிட்ட வந்துட்டு அவங்க கோல்ஸ் அச்சீவ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் என்னைய பாத்தீங்கல்ல, இன்னும் நான் ஜீரோல தான் இருக்கேன், இன்னும் நான் ஆஃபீஸ்ல தான் தொங்கிட்டு இருக்கேன். சரி, ஓகே, இன்னைக்கு நைட்டு வீட்டுல போய் சொல்லிட்டு கிளம்பலான்னு போனா எங்க அம்மா ஸ்டார்ட் பண்ணாங்க, இப்படி வந்து இவன் போறானா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண. அவ்வளவுதான், எங்க அப்பா கத்த ஆரம்பிச்சிட்டாரு, ஓ ஒய்ஃப் ஓடி போயிட்டா, நீ ஒரு ஒரு சாதாரணமான வேலையில இருக்க, உனக்கு வயசு 36 ஆகுது, இதுதான் உன்னோட பேஷன் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு லைட்டா கடுப்பாயிட்டு எங்க அம்மா அப்போ ஒரு மாதிரி கொஞ்சம் பொறுமையாடா பேசலாம் அப்படின்னாங்க. பட் வந்து எங்க அப்பா வந்து பேச்ச நிப்பாட்டுற மாதிரி இல்ல. சோ நான் வந்து ரொம்ப சண்டை போட்டு, நீங்க ஸ்பான்சர் பண்ண வேணாம், என்னது நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா பேசி முடிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. சரி, ஓகே, ஆபீஸ்ல வந்து லீவ் கேட்டா இந்த சொட்ட தலைய வந்து இல்ல இனி இந்த டெட்லைன் இருக்கு, இதை முடிய அதை முடிய அப்படின்னு சொல்லி 1008 வேலையை கொடுத்துட்டு இருந்தா. டேய், ஆல்ரெடி எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா, நான் இன்னும் ஜீரோலே இருக்கேன்டா அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே, இன்னும் ஒரு 10 நாள் தான் இருப்பேன், அதுக்கு மேல கிளம்பிடுவேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு லீவ் அப்ளை பண்ணேன். இங்க வந்து என்னோட வாய்ஸ் ஓவர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலா ஸ்டூவர்ட் வந்திருக்க எங்க வந்திருக்காரு அப்படின்னா, இந்த வீட்டுக்காரங்க தோட்டத்துல வந்து ஹம்மிங் பேர்ட் இருக்கும், அதை போட்டோ எடுக்க தான் வந்து கதை தட்டினா அந்த பாட்டி வந்து 1008 கேள்வி கேட்பாங்களா, ஓ நீங்க ஒரு பேர்டரா அப்படின்னு கேட்க. பட் இந்த கென்னி பெண்ணுக்கு வந்து இந்த பாட்டி இப்படிதான் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். சோ இவன் பின்னாடி ஒரு போய் போட்டோ எடுத்துட்டு அந்த வீட்டுல இருந்தே கிளம்பிடுறான். பட் இந்த அவ்வளவு கேள்வி கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த பாட்டி வந்து கீயே கொடுக்குறாங்க.
கொடுத்துட்டு வந்து பேசிக்கிறேன் உனக்கு கிளவி அப்படின்னு சொல்லி ஸ்டூவர்ட் வீட்டு விட்டு வெளியேற கரெக்டா மழை பெய்யுது கரெக்டா மழை பெஞ்சு இந்த அசிஸ்டன்ட் வேற போன் பண்ணி சார் ஒரு டவுட் சார் அப்படின்னு சொல்லி கேட்க என்னடா பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாவம் அந்த கீ வேற அங்க வேலை செய்யல சோ அதை கஷ்டப்பட்டு திறந்துட்டே இருக்கும் போது பட் வந்து திறக்க மாட்டேங்குது சோ வேற வழி இல்லாம அங்கேயே நின்று வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறார் கரெக்டா அந்த ஹம்மிங் பேர்ட் வந்து தோட்டத்தை விட்டு வெளியே வருது அதை கரெக்டா கேப்சர் பண்ணிட்டு அங்க இருந்து அவர் கிளம்புறாரு அடுத்து வந்து நம்ம பிராட் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா ஒரு வழியா லீவ் எல்லாம் கேட்டு வெக்கேஷன் போற மாதிரி வந்தாச்சு இவன் கூட அவர் அசிஸ்டன்ட் இருக்கா அவன் நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது எங்கிட்ட ஒரு பிளாக் இருக்கு அதுல உங்களை பத்தி நான் அப்லோட் அப்படின்னு சொல்லும்போது நீ அவ்வளவு நல்ல நாளா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் பேசிட்டே இருக்கும்போது ஒரு சவுண்ட் கேக்குது ஆக்சுவலா அந்த பிராட் வந்து நிறைய அந்த வாய்ஸ் எல்லாம் கேட்டிருக்காருல்ல சோ அதை கேட்டு அந்த பேர்டை போய் மலையில இருந்து உருண்டு பிறண்டு கடைசி ஒரு போட்டோ எடுத்து அவர் கவுண்ட் வந்து ஒன்னு இன்க்ரீஸ் பண்ண கட் பண்ணா ஒரு போட் வந்திருக்காங்க போட்டு கிட்ட வந்திருக்காங்க ஆக்சுவலி இவங்க போட்டுக்கு இன்சார்ஜ் இவங்க வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு இருக்காங்க இவங்க எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா போட்டோ எடுக்காது அப்ப வானத்துல போற பறவை எல்லாம் ஈஸியா போட்டோ எடுக்கலாம்ல அதுக்காக வந்திருக்காங்க அவங்க சடனா இன்ஸ்ட்ரக்ஷன் கோவமா சொல்ல ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்க இந்த கென்னி பையன் தான் ரொம்ப ஓவரா பண்ணிட்டான் போன வருஷம் போட்ல ஏறி இவங்க பேர்ட் பக்கம் போக நீ இவன் சொல்ல அவங்க வந்து திமிங்கலத்தை பார்க்கணும் அவங்க சொல்ல ஒரே சண்டே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கென்னி பையன் ரொம்ப மோசமான என்ன நினைச்சாலும் நான் செய்யாம விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இங்க பிராடுக்கு வந்து கென்னியை பத்தி லைட்டா இன்ட்ரோ கொடுக்க கட் பண்ணா இங்க ஒரு பொண்ணு காமிக்கிறாங்க இவங்க தான் பிராடுக்கு ஜோடி இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த வாய்ஸ் வந்து பறவையோட வாய்ஸ் சொல்ல அவர் வந்து கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு இது வந்து கேம் விளையாண்டுட்டே இருக்காங்க விளையாடும் போது இதை வந்து நம்ம தலைவர் வந்து கண்டுபிடிக்கிறாரு ஒரு பாடு சோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவங்க ரெண்டு பேரும் இங்க இன்ட்ரோ ஆயிக்கிறாங்க அடுத்து வந்து நம்ம கென்னி என்ன பாக்குறான் அப்படின்னா இந்த ஸ்டூவர்ட் வந்து சி சிக்னஸ்க்கு வந்து மாத்திரை போட்டிருக்காரு இவர் எங்க பாத்துருக்கோமே அப்படின்னு சொல்லி நோட் பண்ணி ரெகனைஸ் பண்ற ஆக்சுவலா அந்த ஓடும் போது இவர் வந்து கீ நின்றுட்டு இருந்திருப்பார்ல சோ வந்து நம்ம ஸ்டூவர்ட் வந்து ரெகனைஸ் பண்ணிட்டு நீ காம்படிஷன்ல கலந்துக்கிறேன் அவனை எப்படி டைவர்ட் பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சைட்ல வந்து இந்த ஃபிஷ் எல்லாம் கட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ஃபிஷ்ஷை பத்தி அது இதுன்னு பேசி அவருக்கு பாவம் முடியல கொஞ்சம் பேசாம இருடா அப்படின்னு சொல்லி பேசி பேசி பாவம் அவர் வாமிட்டே வர வச்சிடறான் கட் பண்ண காயப்பட துணி மாதிரி அவர் ஓரமா தொங்கிட்டு இருக்காரு போட்டுக்குள்ள அப்ப வந்து நம்ம பிராட் வந்து ஏனாச்சு அப்படின்னு கேட்க அப்ப ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க இப்படி வந்து இந்த கென்னி பையன் தான் அப்படி பண்ணிட்டான் நான் வந்து பிக் இயர்ல கான்டெஸ்ட்ல வந்து கலந்துக்கிறேன் நான் நினைக்கிறேன் பட் நான் ஒன்னும் கலந்துக்கல அப்படின்னு சொல்லி ஸ்டூவர்ட் சொல்ல பிராடு இல்ல நானும் கலந்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு பிராட் சொல்ல இப்படியே ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் கட் பண்ண அந்த போட் ட்ரிப் எல்லாம் முடிச்சுட்டு அசிஸ்டன்ட் கூப்பிட்டு நம்ம கென்னி கிளம்பி கார்ல போயிட்டு இருக்கும் போது லைட்டா அசந்தோடனே கரெக்டா அந்த கனவுல கூட ஒரு பேர்டு வந்து எழுப்புது கண்ணை திறந்து பார்த்தா ஆப்போசிட்ல ஒரு ட்ரக் வந்துட்டு இருக்கு அவ்வளவுதான் ஸ்கிட் அடிச்சு ஒரு மரத்துல ஓரமா நிப்பாட்டி பார்த்தா வெளியே வந்து பாக்குறாங்க வெளியே வந்து காரை என்னாச்சுன்னு பாத்துட்டு இருக்கும் போது ஒரு சவுண்ட் கேக்குது ஏடா சவுண்ட்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கூட்டு போய் பார்த்தா ஆக்சுவலா ஒரு வித்தியாசமான மரங்கொத்தி ரேரா தான் பார்க்க முடியும் அப்படி ஒரு மரங்கொத்தி இதே போட்டோ எடுத்து ஒரு கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்ப மறுநாள் வந்து ஒய்ஃப் கால் பண்ணி நமக்கு என்ன பேசிட்டு இருக்கும்போது ஒரே டமால் டுமால் சவுண்ட் கேக்குது என்னடி பண்ற வீட்டை அப்படின்னு கேட்கும்போது நீ பாட்டுக்கு போயிட்டா நமக்கு தான் குழந்தை பிறக்க போகல சோ நான் வீட்டை வந்து ரெனோவேட் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது என்ன விளையாடுறியா அதுக்கு எவ்வளவு காசு ஆகும் தெரியுமா ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன கேட்கும்போது என்ன பண்ணா எனக்கு வேற வேலை வேணும்ல அப்படின்னு சொல்லிட்டு எடிட் இங்க பேசிட்டே இருக்கும்போது சரி ஓகே கான்ட்ராக்டை யார்கிட்ட கொடுத்துருக்க அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஃப்ராங்க் உங்க பையனும் வந்திருக்காங்க அப்படின்னு அவன் ரொம்ப அழகா இருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராங்க் சொல்ல அவன் ஒன்னும் அவ்வளவு ஒன்னும் அழகா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு முடிஞ்செல்லாம் கொஞ்சம் வேமாவா அப்படின்னு சொல்லிட்டு இங்க கட் பண்றாங்க கட் பண்ணா நம்ம ஸ்டூவர்ட் வந்து இந்த குப்பை குளத்துல போய் அங்க உள்ள பேர்ட்ஸ் வந்து போட்டோ எடுத்துட்டு இருக்காரு அப்ப வந்து பின்னாடி சார் அப்படின்னு சவுண்ட் கேக்குது யாராவது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டூவர்ட் தெரியும் போது இவங்க தான் சார் ஒரு 2 days வாங்க சார் ஒரு மீட்டிங் இருக்கு வந்து முடிச்சு கொடுங்க சார் கேட்கும் வேலையவே எழுதி கொடுத்துட்டேன் ஏன்னா அப்படி பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது சார் ப்ளீஸ் சார் வாங்க சார் ஒரு 2 days சார் வந்து கிளம்பிடுங்க சார் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே 2 days தான் அதுக்கப்புறம் என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்க ஸ்டூவர்ட் ஒத்துக்கிறாரு கட் பண்ணா இத்தனை நடந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு வராம இருக்க முடியுமா சோ நம்ம கென்னி வந்து வீட்டுக்கு வந்துறாரு வீட்டுக்கு வந்து என்னாச்சு பார்த்தா வீடு வந்து பாதியிலே தொங்கிட்டு இருக்கு வீட்டுக்கு வந்து ஒய்ஃபை தேடி பாக்குறாரு எங்க பார்த்தாலும் ஒய்ஃப் இல்ல இங்க தேடிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு ஒரு இடத்துக்கு போனா எடித்த கண்டுபிடிச்சாரு என்ன பண்ணி வச்சிருக்க வீடு பார்த்தாலே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லும் போது இங்க பாரு நமக்கு குழந்தை பிறக்க போகுது வீடு வந்து கண்டிப்பா பெருசா இருக்கணும் நீ என்ன வேணா நினைச்சுக்கோ ஆனா நான் கண்டிப்பா பண்ணதான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் சொல்லிட்டு கோமா கிளம்பிடுறாங்க அப்ப வந்து சரி ரொம்ப சாரி பட் வந்து கொஞ்சம் பார்த்து பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் இங்க பேசிட்டே இருக்கும்போது அப்ப வந்து அவங்க ஒய்ஃப் கோமா இருக்கும்போது சரி ஓகே நானே அவனை சமாதானப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பேச போகும்போது அங்க வந்து டிவில வந்து இந்த சீன்ல வந்து 3 பேருமே டிவில ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க ஆக்சுவலி என்னன்னா பெரிய ஒரு புயல் வரப்போது ஆக்சுவலா புயல் வந்து என்ன ஆகும் காத்து ரொம்ப பலம் அடிக்கும் சோ வந்து பேர்ட்ஸ் வந்து வானத்துல இருந்து தரையை நோக்கி பறந்து வரும் இதை கேட்டோன்னு அவங்க ஒய்ஃப் அவர் பாதியில அங்க கத்துட்டீங்க கிளம்பு அவங்க மேல இருந்து ஒய்ஃப் கத்துறாங்க அது வந்து கீழே அந்த கான்ட்ராக்ட் பையன் பாக்குறோம் இங்க வந்து பிராட் வந்து இல்ல எனக்கு லீவே வேணும் கண்டிப்பா வேணும் அப்படின்னு கேட்க எதுக்கு உனக்கு லீவ் வேணும் அப்படின்னு கேட்டு இங்க கேட்டு 1008 கேள்வி கேட்க டேய் உனக்கு சொன்னா புரியாதுடா நான் கிளம்புறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பிராட் கிளம்ப வந்து பார்த்தா 3 பேர் அந்த ஸ்பாட்டை வந்து காமிக்கிறாங்க ஆக்சுவலா ரியாக்ஷன் பாத்தீங்களா 3 பேருக்கும் வந்து பார்த்தா
ஆக்சுவலா எல்லா பறவைகளும் தரையை நோக்கி பறந்து வந்துட்டு இருக்கு. அப்புறம் கட் பண்ணா ஒரு ஒரு இடத்தையும் வந்து போட்டோ எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஆரம்பிக்கும் போது ஸ்டூவர்ட் வந்து பிராட் வந்து மீட் பண்ணிக்கிறாங்க. 2 பேரும் பேசிட்டே இருக்காங்க. என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது அப்பதான் நோட் பண்றாங்க இந்த கென்னி வந்து ஓடி ஓடி போட்டோ எடுத்துட்டு இருக்கான். So இந்த 2 பேரும் பாத்தா 2 பேர் மேலுமே கான்டெஸ்டோட அந்த பேஷன் இருக்கு, அந்த வின் பண்றோம்னு ஒரு மைண்ட் இருக்குல்ல. சோ அந்த வாங்க நம்ம அவன் பின்னாடியே போகும்னு சொல்லிட்டு 2 பேர் போறாங்க. அப்ப வந்து கவுண்ட் காமிக்கிறாங்க. 3 பேர் கவுண்ட் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. ஒரு 10 பேர்ட்ஸ் கவுண்ட் தான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இப்படி போட்டோ எடுக்கும்போது கண்டுபிடிச்சிடறான். நீங்க 2 பேரும் என்ன ஃபாலோ பண்றீங்க தானே அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஸ்டூவர்ட் வந்து கேவலமா சமாளிக்கிறாரு. இல்ல அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டூவர்ட் வந்து கேவலமா சமாளிக்கிறாரு. அப்ப வந்து ஒருத்தன் சொல்றான் அங்க ஒரு பேர்டு இருக்கு, அது வித்தியாசமா இருக்கு. ஆக்சுவலா அது என்ன பேர்டுனா பிங்க் ஃபுட்டட் கூஸ். ஆக்சுவலா இது ஒரு வாத்து இன மாதிரி தான் இருக்கும். பட் வந்து கால் வந்து பிங்க் கலர்ல இருக்கும். இது ஒரு அரிய வகை பேர்டு. இதை போட்டோ எடுக்கும் போது அங்க வந்து இந்த ஸ்கவுட் பொண்ணுங்களா வருமா அதெல்லாம் தள்ளி விட்டு கெண்ணி ஓடிடுறான். பட் வந்து டீச்சர் கடுப்பாயிராங்க. அடுத்து என்ன பிராலையும் ஸ்டூவர்ட் வந்து நிப்பாட்டி வச்சிடறாங்க. ஃபர்ஸ்ட் நில்லுங்க இவங்க எல்லாம் போய்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் நிப்பாட்டி வச்சிடறாங்க. சரி வந்து அந்த குழந்தைங்க எல்லாம் போனதுக்கு அப்புறம் போய் பார்த்தா ஆக்சுவலா அந்த கெண்ணி வந்து போட்டோ எடுத்துறான். பட் அந்த பேர்டு வந்து பறந்து போயிருக்கும். சோ இவங்க 2 பேரும் வந்து இதை மிஸ் பண்ணிடுறாங்க. சோ லைட்டா ஃபீல் பண்றாங்க, ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க. கட் பண்ணா நைட் வந்து 2 பேர் டின்னர்ல உட்காரும்போது நம்ம பிராடட் வந்து அவ்வளோ அமௌண்ட் இல்ல. அது பேசும்போது இதுல பரவாயில்ல ஸ்டூவர்ட் வந்து இல்ல நான் பில் பே பண்றேன், பரவாயில்ல நீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் வந்து ஸ்டூவர்ட் வந்து அவரோட ஒய்ஃப் பத்தி, அவங்க குடும்பம், குழந்தைகள் அதை பத்தி பேசுறாரு. பிராட் வந்து அவங்க அப்பாவுக்கு சுத்தமா இதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, இது என்னோட பேஷன், பட் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஸ்பான்சர் பண்ண மாட்டேன்ட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில அவர் கான்டெஸ்ட்ல கலந்துக்கிறது ஒரு வழியா உளறிடுறாரு. அப்ப ஸ்டூவர்டோட முகத்தை மட்டும் பாருங்களேன், நீ சொல்லுவோமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ண சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் 2 பேருக்குள்ளே வளர்ந்துருச்சு. ஹக் பண்ணி கிளம்புறாரு. பட் ஸ்டூவர்ட்க்கு வந்து மனசு உறுத்தலா இருக்கு, நம்மளும் சொல்லியிருக்கோமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கென்னி வந்து நைட்டுக்கு கால் பண்ணி அவங்க ஒய்ஃப்ட பேசிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க, பிரெக்னென்ட் ஆகணும், குழந்தை பெத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க. பட் இந்த படம் ஃபுல்லாமே பாவம் தனியா தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா கென்னி வந்து இங்க போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க அலைஞ்சிட்டு இருக்கனால மறுநாள் காலையில இருந்து போட் ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்க. வந்து நம்ம ஸ்டூவர்ட் வந்து ஒரு பட நோட் பண்ணிட்டு போட்டோ எடுத்துட்டே இருக்கும்போது அப்ப வந்து திரும்ப வாமிட் வந்துருது. வாமிட் வந்து அதை வந்து நோட்டை அங்கேயே வச்சுட்டு ஓடிடுறாரு. அதை வந்து என்ன பண்ணிடுறான் அப்படின்னா பிராடுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருந்தாலும் இந்த பிளாகர் அந்த என்ன பண்ணிடுறான் அப்படின்னா அதை எடுத்து நோட் பண்ணி அவனோட பிளாக்ல வந்து இவரை பத்தி அப்லோட் பண்ணிடுறான். நம்ம பிராட் வந்து அன்னைக்கு நைட்டே எதிர்ச்சியா வந்து அந்த பிளாக் ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம ஸ்டூவர்ட் போட்டோவோட இவர் பிக் கான்டெஸ்ட்ல வந்து கலந்துக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூவர்ட் போட்டோவோட பிளாக்ல வந்து அப்லோட் பண்ணிருக்கான். அதை பார்த்தோன்னே லைட் பிராடுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிருது. அவர் சொல்லாம மறைச்சிட்டாரு. நம்மகிட்ட வந்து ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்து வந்து உண்மையை வந்து நம்மகிட்ட இருந்து கறந்துட்டாரு. பட் அவர் வந்து உண்மையை மறைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வருது. பட் ஸ்டூவர்ட் அப்படி இல்ல, கண்டிப்பா ரொம்ப ஃபீல் பண்றாரு. நம்ம பிராட் வந்து உண்மையை சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காரு. அப்ப வந்து செகண்ட் லைன்ல போன் வருது, அதையும் விட்டுட்டு பேசிட்டு இருக்காரு. என்ன சொல்றாங்க ஒய்ஃப்னா, பரவாயில்ல நீங்க நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது சொல்லிருங்க, இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் ரொம்ப சப்போர்ட்டா அங்க பேசிட்டு இருக்காங்க. கட் பண்ண அந்த ஆஃபீஸ் பாய் ஒன்னு, சார் ப்ளீஸ் சார் ஒரு 2 hours வாங்க சார், ஒரு கண்டிப்பா மீட்டிங் இருக்கு சார், அந்த டீல மட்டும் முடிச்சு கொடுத்தீங்கன்னா அடுத்தவங்களை நாங்க தேடவே மாட்டோம் சார் அப்படின்னு சொல்ல சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டூவர்ட் ஒத்துக்கிறாரு. சரி வந்து தொலைறேன்டா இதுதான் பட் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேல டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூவர்ட் ஒத்துக்கிறாரு. அது ஸ்டூவர்ட் என்ன சொல்றாருன்னா, அட்டு ஆக்சுவலா இப்ப மே மாசம் ஆயிடுச்சு, ஜனவரில இருந்து அட்டுன்றது ஒரு பிளேஸ், அங்க வந்து இப்ப பேர்டிங் சீசன், அங்க போய் ஆகணும், ஒரு 2 hours தான் இருப்பேன், எனக்கு ஃபிளைட் இருக்குன்னு சொல்லும்போது சார் 2 hours மட்டும் இருங்க, அதுக்கப்புறம் கிளம்பி இருங்கன்னு சொல்லிட்டு இந்த அசிஸ்டன்ட் சொல்ல சரி ஓகேன்னு சொல்லி பிராடும் ஒத்துக்கிறாரு. ஆக்சுவலா அட்டு எங்க இருக்குன்னா டோக்கியோக்கும் ஆல்சனுக்கும் நடுவுல இருக்கு. பட் அங்க வந்து எந்த வசதியுமே கிடையாது, ஒரு ஹோட்டல் இருக்காது, ஒரு நல்ல தண்ணி கிடையாது, தங்க முடியாது, மழை எப்ப பார்த்தாலும் பெஞ்சிட்டே இருக்கும், ஸ்னோவா இருக்கும். பட் வந்து இந்த பேர்டஸ்க்கு வந்து ஒரு நல்ல இடம், இந்த சீசன்ல வந்து வித்தியாச பேர்டை பார்க்கலாம், நிறைய வந்து போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல வந்து இந்த பிளேஸ்க்கு வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்திருப்பாங்க. கட் பண்ணா பிராடோட அம்மா வந்து பிராடோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கும்போது பட் பிராடுக்கு வந்து இஷ்டமே இல்லை. ஏன்னா ஸ்டூவர்ட் வந்து போய் சொல்லிட்டாரு, நம்மள வந்து ஏமாத்திட்டாருன்னு சொல்லிட்டு பிராடுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. அதே மாதிரி அமௌண்ட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்குமா, அந்த இப்பயே மே மாசம் ஆயிடுச்சு, இப்போ எந்த காசு என்னால ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லும்போது அவங்க அம்மா வந்து ரொம்ப என்கரேஜ் பண்றாங்க, உன்னால முடியும், நான் ஏதாவது காசு ரெடி பண்ணி கூட உனக்கு ஜெயிக்க வைப்பேன், நீ கிளம்புன்னு சொல்லி இங்க வந்து ஸ்டூவர்ட் வந்து மீட்டிங்ல மாத்திக்கிட்டாரு. அப்ப அந்த கிளைண்ட் வந்து 1008 கொஸ்டின் கேட்கலாம், பிகாஸ் அவன் கஸ்டமர்ல. சோ 1008 கொஸ்டின் கேட்க ஸ்டூவர்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கிளம்பும் போது ஒரு 5 நிமிஷம் இருங்க டிசிஷன் சொல்லிடுறேன்னு சொல்லி ஸ்டூவர்ட் வந்து அங்கே 5 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்றாங்க. இந்த கஸ்டமர்லாம் அவங்க அங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த அசிஸ்டன்டும் இந்த ஸ்டூவர்ட் வெயிட் பண்ணி போறாங்க. கடைசியில வந்து கஸ்டமர் வந்து ஒத்துக்கிறான், சரி ஓகே அவங்களோட நான் பிசினஸ் பண்ணிக்கிறோம் ஒத்துக்கிறேன். அப்ப வந்து ஸ்டூவர்ட் அடிச்சு பிடிச்சு கிளம்புறாரு. ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சுல, இங்க அடிச்சு பிடிச்சு ஸ்டூவர்ட் கிளம்புற மாதிரி காமிக்கிறாங்க. கட் பண்ண இந்த ஃபிளைட்ல கென்னி வந்து டைமுக்கு வந்துட்டாங்க. வந்து பார்த்தா ஒரு கப்பல் வந்திருக்காங்க. என்னடா போறீங்க, ஹனிமூன் போறேன்னு சொல்றாங்க. ஏய் என்னடா பைத்தியக்காரங்களா, அட்டுக்கு போய் ஹனிமூன் போறீங்களா, ஒரு ஹோட்டல் கூட இங்க இருக்காதேடா அப்படின்னு சொல்லிட்டு இங்க கென்னி பேசிட்டு இருக்கும்போது பிராட் வந்து கரெக்டா கென்னி பக்கத்துல வரா. இவங்க சீட் வந்து கொஞ்சம் பக்கத்துல இருக்கு. இப்ப வந்து பிராட் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும்போது இப்ப கென்னி வந்து பேச ஆரம்பிக்கிறான், பிஸ்கட் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறான். ஆல்ரெடி பிராடுக்கு வந்து ஸ்டூவர்ட் மேல கோவம் தான், ஏன்னா சொல்லாம இருந்துட்டார்ல, அது வந்து என்ன பண்ணிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூவர்ட் வந்து இந்த பிக் இயர் கார்ட்ஸ்ல இருந்து கலந்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கென்னிட்டு வந்து போட்டு விடுங்க. கென்னியோட ஃபேஸ் பாத்தீங்கல்ல, பாவம் நம்ம ஸ்டூவர்ட் கரெக்டா ஒரு 2 நிமிஷம் வித்தியாசத்துல வந்து நம்ம ஃபிளைட் வந்து மிஸ் பண்ணிடுறாரு. கட் பண்ணா எங்க அட்டுக்கு வந்து எல்லாரும் சேர்ந்துட்டாங்க. இவங்க எல்லாம் நடந்து போயிட்டே இருக்கும்போது அங்க ஒருத்தவங்க வெல்கம் பண்றதுக்கு
இருக்காங்க. அவங்க கென்னியை பார்த்தா வெல்கம் டு அட்டு அப்படின்னு சொல்லி லைட்டா கோவப்படுறாங்க. அப்ப என்ன பண்ணி வச்சான்னு தெரியல. வந்து பார்த்தா எல்லாத்தையும் செட்டப் பண்ணிருப்பான் போல. அப்படி வெல்கம் பண்ணும்போது ஒரு தகர டப்பா மாதிரி இருக்கு. ஆக்சுவலா அங்கதான் அவங்க தங்க போறாங்க. உள்ள போய் பார்த்தா அந்த பொண்ணு மூஞ்சியே மாறி போயிருது. வெல்கம் டு ஹனிமூன் சூட் அப்படின்னு சொல்லிட்டு கென்னி வந்து 2 பேரும் கிண்டல் பண்ணிட்டு போறா. ஆக்சுவலா அந்த பையன் வந்து பர்டர் போல. இவங்க வேற வழி இல்லாம அந்த பொண்ணு கூட வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கட் பண்ணா இங்க உள்ள ஒரு ரூமே செட் பண்ணி வச்சிருக்கா. எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க, என்னடா பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாவம் பிராடி எலிக்கு நடுவுல மாட்டிட்டு தள்ளாடிக்கிட்டு இருக்காரு. பாவம் பயந்து அங்கிட்டு இருந்து ஓடிட்டு இருக்காரு. அப்ப வந்து அந்த பொண்ணு அதே மாதிரி அந்த கேம் விளையாண்டுட்டு இருக்கா. அப்ப வந்து அந்த பொண்ணுகிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. கரெக்டா அந்த பொண்ணுகிட்ட பேசலாம்னு போகும்போது இந்த பாட்டி வந்து இந்த பேர்டு இந்த இடத்துக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அனௌன்ஸ் பண்ண எல்லாரும் அப்ப அடிச்சு பிடிச்சு ஓடி சைக்கிள் எல்லாம் ஓடி கிளம்பும் போது அப்பதான் பிராட் நோட் பண்றான், இந்த கென்னி உட்காந்து கெல்லாக் சாப்பிட்டு இருக்கான், கென்னி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிராட் கூப்பிடும் போது இல்ல பரவாயில்ல நீங்க கிளம்புங்க நான் அப்புறமா வரேன்னு சொல்லிட்டு அசால்ட்டா வந்திருக்கா. இங்க என்ன நடக்குது அப்படின்னு அந்த பேக் வந்து ஒரு இடத்துல இருக்காம அங்கிட்டு இங்கிட்டு பறந்துட்டு இருக்கு. இவங்க வந்து அங்கிட்டு போக இங்கிட்டு போக அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அல்லாடிட்டு இருக்காங்க. கடைசியில அந்த பேர்டு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அனௌன்ஸ் பண்ண அதை பார்த்துட்டு கரெக்டா அப்படி கிளம்புறான். பிகாஸ் ஆல்ரெடி போன இயர் வந்திருக்கால, இது நடந்திருக்கும். சோ வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அங்க போய் பாவம் எல்லாரும் மூச்சு வாங்கிட்டு போட்டோ எடுக்கும் போது அந்த பேர்டு வந்து கரெக்டா ஒரு மலைக்கு கிட்ட போய் நிக்குது. கரெக்டா கென்னி அங்க இருந்துகிட்டு போட்டோ எடுத்துறான். அப்புறம் அடுத்தடுத்த சீன்ல அங்க எல்லாரும் அங்கிட்டு ஓடி ஓடி போட்டோ எடுக்கிற மாதிரி காமிப்பாங்க. கட் பண்ணா இங்க ஸ்டூவர்ட காமிக்கிறாங்க. பாவம் உட்காந்து வானிலை பாத்துட்டு இருக்காரு. அட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. ஃபிளைட்டை மிஸ் பண்ணிட்டாங்க. சோ ரொம்பவே ஃபீல் பண்றாரு. இது இப்போ செகண்ட். ஆக்சுவலா அந்த பொண்ணு திரும்ப உட்காந்து ஏதோ எழுதிட்டு இருக்கா. சோ இப்ப பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிராட் போகும்போது இப்ப என்ன தடவை நடக்குது, கரெக்டா வந்து ஸ்டூவர்ட் வந்துடுறாரு. வந்து ஹாய் பிராட் எப்படி இருக்கு, நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஸ்டூவர்ட் ஹாப்பியா சொல்ல. பட் வந்து பிராடு கோவம் தானே. சோ வந்து ஒழுங்கா பேச மாட்டாரு. வெளியே கோட்ல எடுத்து போடி கிளம்பும் போது பிராட் ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. நான் ஆல்ரெடி உங்களுக்கு வாய்ஸ் நோட் அனுப்பிச்சேனே நீங்க பாக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நாம இங்க வந்து கிடைக்கிறேன் நான் இப்படி பாக்குறது அப்படின்னு சொல்லும்போது பிராட் ஸ்டூவர்ட் வந்து சொல்றாரு, இங்க பாரு நம்ம 2 பேசணும் தான், எல்லாத்தையும் ஷேர் பண்ணோம், நீ சொன்னா நான் சொல்லல அவ்வளவுதான், பட் மறைக்கணும்னு எந்த அவசியமும் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லும்போது பிராட் வந்து சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறேன், பட் நான் உங்களுக்கு சாரி சொல்றேன் அப்படின்னு கேட்கும்போது நீ கென்னிட்ட என்னை பத்தி சொல்லிட்ட தானே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூவர்ட் நல்ல மனுஷனா இருக்காருல்ல. கட் பண்ணா வந்து மறுநாள் வந்து ரொம்ப பனி பொழியுது. சோ போட்டோ எடுக்க முடியாது. அதை வந்து வெளியே இவங்க 2 பேரும் அந்த ஜன்னல் வெளியே நின்று பாத்துட்டு இருக்கா. பட் வந்து இந்த கென்னி வந்து எல்லாரும் கூப்பிட்டு வச்சு உட்காந்து காமெடி பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப ஜாலியா பேசிட்டு இருக்கான். இப்படி எந்த ஒரு நாள் கழியுது. மறுநாள் காலையில இந்த பிராட் வந்து ஒரு கழுத போட்டோ எடுக்கும் போது பென்னி வந்து 5 மாசத்துக்கு முன்னாடி நான் எடுத்துட்டேன் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது இங்க பாரு அதுக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் வேற இருக்கு அப்படின்னு சொல்லும்போது 2 பேரும் அதை பாக்குறாங்க. பார்த்தா அது அழகா வட்டமிட்டு வானத்துல வந்து சுத்திட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னா என்னோட ஒய்ஃப் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டூவர்ட் கென்னி கிளம்ப அதை பிராட் வந்து அமைதியா பாத்துட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. கட் பண்ணா பிராட் வந்து திரும்ப அந்த பொண்ணோட பேசலாம் அப்படின்னு போகும்போது இந்த டைம் வந்து பேசிடுறாரு. ஆக்சுவலா வந்து இந்த பொண்ணோட அம்மாக்கு வந்து இவங்க இந்த பேர்ட் வந்து போட்டோ எடுக்கிறது இது ஒரு பேஷனா வச்சிருக்க சுத்தமா பிடிக்கல, நீங்க வந்து இவங்க அப்பாவுக்கு பிடிக்கல. சோ அவங்கள பர்சனல் வந்து ஷேர் பண்ணும்போது லைட்டா அவங்க எஸ்ஒய்ஃப் பத்தி லைட்டா உளறிடுறாரு. சோ வந்து கான்வர்சேஷன் வந்து லைட்டா லாக் ஆயிடுது. இதை வந்து நம்ம ஸ்டூவர்ட் சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. கட் பண்ண இந்த ஹனிமூன் வந்துச்சுல ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு பார்த்து இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பேர்டுக்கு எல்லாம் மீனை வெட்டி போடும்போது இவளோட ஸ்கார்ஃப் எடுத்து அந்த டேபிள கிளீன் பண்ணிரு, என்ன பண்றீங்க இது $250 தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு வெளியே போக இந்த பேர்ட்ஸ்ல என்ன பண்ணிருது அந்த ஃபிஷ்ஷோட ஸ்மெல் அந்த ஸ்கார்ஃப்ல வரும். அதை கேட்டு வர இந்த ஹஸ்பண்ட் காப்பாத்தோட ஒரே கூத்தாயுது. அந்த பேர்ட்ஸ் பாவம் அந்த பொண்ணு அங்கிட்டு இங்கிட்டும் போட்டு இந்த பொண்ணு ஸ்கார்ஃபை விடவும் மாட்டேங்குது. கட் பண்ணா அந்த டே எல்லாமே முடிஞ்சு போகுது. இந்த கட் பண்ண ட்ரிப் வந்து முடிஞ்சு போச்சு. எல்லாரும் கிளம்புறாங்க. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து என்ன பார்த்துட்டு கென்னி வந்து அவன பேண்ட் வந்து ஒரு கொடி மாதிரி வச்சு இது பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு ரொம்ப வித்தியாசமா இருக்கால அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இப்ப வந்து கவுண்டர் காமிக்கிறாங்க. இந்த பிராடுக்கும் கென்னிக்கும் கிட்டத்தட்ட ஒரே கவுண்ட், பட் ஸ்டூவர்டுக்கு வந்து ஒரு 50 to 60 பேர்ட்ஸ் கவுண்ட் வந்து கம்மியா இருக்கு. சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஸ்டூவர்ட் வந்து லேட்டா தான் வந்தாரு. பட் ஹெல்த் டாக்டர் தான் வந்திருக்காரு. சோ நான் அப்புறமா கிளம்புறேன்னு சொல்லிட்டு சரி நீங்க பார்த்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. கட் பண்ணா இங்க பிராடு ஒரு ஆபீஸ்ல லீவ் போட்டு காடு மலை அப்படின்னு சொல்லி ஒரு இடமா போட்டோ எடுக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்ப ஒரு நாள் ஆபீஸ்ல உட்காந்துட்டு இருக்கும்போது பிராடுக்கு வந்து போன் வருது. யாருன்னா அந்த பொண்ணு அந்த பேர்டு பொண்ணு. அந்த பொண்ணு கால் பண்ணி நான் பாஸ்டன் வந்திருக்கேன், அங்க வித்தியாசமா ஒரு பேர்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணுக்கு கூட சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிராடும் கிளம்புறாரு. சோ அந்த பொண்ணு பார்க்க ஒரு சாக்கு கிடைக்கும்ல. அந்த பொண்ணு வந்து ட்ரெயின் வந்திருக்காரு. அந்த பொண்ணு வந்து பிக்கப் பண்ணிக்கிறான். போய் பார்த்தாதான் பெரிய இது இருக்கு. ஆக்சுவலா அவருக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கு. அந்த பையன் வந்து இவங்க பேர்டிங் பண்றதை கிண்டல் பண்ண அதுக்கு சர்காஸ்டிக்கா நம்ம பிராடும் ரிப்ளை கொடுத்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி ட்ரிப் போட்டோ எடுக்க போறாங்க. நம்ம பிராடும் சர்காஸ்டிக்கா ரிப்ளை கொடுத்து ட்ரிப் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. பட் போனது என்னமோ ஹாப்பியா தான், பட் வந்து நூலாய் தான் வந்திருப்பாரு. நைட் வந்து நம்ம ஸ்டூவர்ட் கால் பண்ணி பேசும்போது அவர் வந்து நான் ஃபர்ஸ்ட் என் ஒய்ஃபை பேசும்போது அவளுக்குமே ஆள் இருந்துச்சு, சோ அது கண்டிப்பா செட் ஆகும் அப்படின்னு சொல்லி இங்க இவர் வந்து லைட்டா தேத்தி விட கட் பண்ணா இங்க வந்து ஸ்டூவர்ட் வந்து வீட்டுக்கு வந்துட்டாரு. வீட்டுக்கு வந்து பார்த்தா ஆக்சுவலா மே மந்த்ல சோ வந்து குழந்தை பிறந்துருச்சு அவங்க பையனுக்கு. அதை பார்க்கும்போது ஆக்சுவலா அவங்க வந்து குழந்தைக்கு வந்து நம்ம ஸ்டூவர்டோட பேரே வச்சிருப்பாங்க. சோ அந்த ஸ்டூவர்ட் வந்து அந்த குழந்தைய பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இது ஒரு ஹாப்பி மூமெண்ட். அதுக்கப்புறம் கட் பண்ணா மறுநாள் காலையில இருந்து அவங்க ஃபேமிலிக்கு வந்து ஹாய் சொல்லிட்டு கிளம்புறாரு. பட் ஒரு மைண்ட் ஃபுல்லாமே அவங்க ஃபேமிலில தான் இருக்கு. அவளால போட்டோ எடுக்கவே முடியல. எங்க போனாலும் ஒரு ஃபேமிலி தான் மைண்டுக்குள்ள வருது. அவன் போன்ல உட்காந்து அவங்க ஃபேமிலியோட வந்து போட்டோ பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்றாரு. அவளால கான்சென்ட்ரேட் பண்ணி போட்டோ எடுக்கவே முடியல.
முடியல. கட் பண்ணா இங்க ட்ரிப்புக்கு வந்துட்டு வந்தா இங்க பிராடு வந்திருப்பார்ல. சோ 2 பேரும் மீட் பண்ணி பேசிக்கிறாங்க. எவ்வளவு கவுண்ட் இருக்கு, இப்ப நீ எவ்வளவு முடிச்சிருக்க அப்படின்னு சொல்லி பேசும்போது 700 கிட்ட இருக்குன்றப்ப அப்புறம் ஹென்னி வந்து கேட்கறான். கேட்டுட்டு நம்ம ஸ்டூட் வந்து கிண்டல் பண்றான். இவர் வயசுக்கு இவர் தான் இப்ப 200 வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பிராடுக்கு வந்து லைட்டா கோவிட்டு அவர் 700 வந்துட்டாரு அப்படின்னு சொல்லும்போது 2 பேரும் திரும்பி நம்ம பிராட பாக்குறாங்க. பாத்துட்டு அப்ப வந்து கென்னி மூஞ்சியே மாறுது. அப்ப இந்த கென்னி என்ன பண்றான்னா ஒரு பொண்ணுகிட்ட போய் பேசுறான். ஏதோ ஒரு அட்ரஸ் கேட்கற மாதிரி பேசுறான். பேசிட்டு அந்த இடத்துல இருந்து போற மாதிரி காமிக்கிறாங்க. இதை பார்த்து இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா அவன் போற பக்கமே நம்மளும் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவன் போக அவன் பார்த்தா வேணும்னே பண்ணிருப்பான் போல. அவங்க போக அங்கிட்டு சுத்தி திரும்ப இங்க வந்துடுறான். வந்துட்டு ஆக்சுவலா இங்க ஒரு பேர்டு வரும். இது போட்டோ எடுக்காம அவங்களை டைவர்ட் பண்றதுதான் அப்படின்னா கரெக்டா அவங்க போயிடுறாங்க. அதே மாதிரி இவன் ட்ரிக்கா அவங்களை ஏமாத்திட்டு வந்து இங்க போட்டோ எடுத்துறான். அங்க போன அவங்க 2 பேரும் கென்னியும் இல்ல எந்த பேர்டும் இல்ல. அவன் நம்மகிட்ட பேசவும் இல்ல, நம்மகிட்ட பொய்யும் சொல்லல. பட் நம்மள நல்லா ஏமாதான், நம்மளும் நல்லா ஏமாந்துட்டோம். ரொம்ப பிரில்லியண்டா இருக்கா அப்படின்னு சொல்லி இவங்க இங்க பேசிட்டே இருக்கும்போது ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, அந்த பேர்டு வேற அங்க போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டே இருக்காங்க. அப்ப வந்து 2 பேரும் என்ன முடிவுக்கு வராங்க அப்படின்னா நம்ம 2 டீமா சேர்ந்துதான் இந்த கென்னியை வந்து தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒத்துக்குறாங்க. டீமா ஒரு கட் பண்ணா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சாங் மாதிரி காமிப்பாங்க, மாட்டேட் சாங் மாதிரி. 2 பேரும் படகுல போறது என்ன, குதிரை விளையாடுறதுன்னு சொல்லி அப்படி இப்படின்னு சொல்லி போட்டோ எடுத்துட்டு இருப்பாங்க. அப்படி போட்டோ எடுத்து இவங்க ஜேர்னி இப்படி போயிட்டே இருக்கும். ஹாப்பியா ஜேர்னி வந்து ஹாப்பியா போயிட்டே இருக்கு. அப்படி போயிட்டே இருக்கும்போது வித்தியாசமா போட்டோ எடுக்கிறாங்க. ஏன் நம்ம ஸ்டூடோட ஹெலிகாப்டர் எல்லாம் போய் போட்டோ எடுக்கிறோம். அப்படி ஒரு நாள் ஹெலிகாப்டர்ல போய் போட்டோ எடுத்துட்டு கரைக்கு வந்து கீழே ஜாலியா குளிச்சு விளையாடு இருக்கும் போது நம்ம பிராடுக்கு வந்து போன் வருது. ஆக்சுவலா என்ன அப்படின்னு சொன்னா அவங்க அப்பாவுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போன் வருது. அதை கேட்டோட ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தா அவருக்கு அனுப்பாயிராரு. இவர் எனக்கு வயசாயிருச்சு, எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்தா என்ன ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டு ஒழுங்கு என் வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க கத்திட்டே இருக்கும்போது அப்ப வந்து அவரோட வயசாயிருச்சுல. சோ வந்து புரியுது நம்ம பிராடு. சோ வந்து அவர்கிட்ட உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன பேசுறாரு, இவர் எடுத்து ஒரு போட்டோவா காமிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப வந்து ஒரு கோல்டன் பர்வர் அப்படின்னு சொல்லி இது என்னோட ஃபேவரட் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா கிண்டல் பண்றாரு. இது ஒரு 9 இன்ச் தான் இருக்கும், பார்க்கும் கிரே கலர்ல இருக்கு, இது உனோட ஃபேவரட் அப்படிங்க வந்து. பட் இதுக்கு வந்து நிறைய தனித்துவம் இருக்கு. ஒரு பறவை எடுத்து அதுக்கு பாஸ்போர்ட் தேவையில்ல, எந்த கம்யூனிட்டியும் தேவையில்ல, எந்த காசும் தேவையில்ல, அது பட்டுக்கு வரந்து போயிட்டே இருக்கும், அதுக்கு தேவை ஒரு ஃப்ரீடம் மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கொஞ்சம் பேஷனா பேசும்போது அவங்க அப்பா பாக்குறாரு. இவனுக்குள்ள இவ்வளவு பேஷன் இருக்கு, நமக்கு தான் இத்தனை நாள் புரியாம போச்சுன்னு அவங்க அப்பா பாக்குறாரு. கரெக்ட் பண்ணா கென்னியோட ஒய்ஃப் வந்து செக்அப் வந்திருக்காங்க. ஆக்சுவலா வந்து கென்னி இன்னைக்கு வரேன்னு சொல்லுவாரு. சோ வந்து அவங்க நர்ஸ் கேக்குறாங்க நீங்க ரெடியா, உங்க ஹஸ்பண்ட் வந்துருவாருன்னு கேட்கும்போது வந்துருவாருன்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா கென்னியும் ஹாஸ்பிட்டலுக்கு வர மாதிரி தான் காமிக்கிறாங்க. அங்க வந்து அவங்க ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வெயிட் பண்ணுங்க, டாக்டர் வர போறாங்கன்னு சொல்லிட்டு இங்க நர்ஸ் சொல்ல ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்க, ஹஸ்பண்ட் வந்துருவாருன்னு சொல்லிட்டு அங்க வந்து எடிட் வெயிட் பண்ணிருக்காங்க. கரெக்டா கென்னி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அதில் வந்து கை வைக்கும் போது கரெக்டா அசிஸ்டன்ட் கால் பண்ணி இல்ல சார் இங்க ஒரு பேர்டு இருக்கு கண்டிப்பா வாங்க அப்படின்னு சொல்லி அங்க அவன் சொல்லிட்டு கென்னி வந்து பேர்டு தானே முக்கியம் அவனை பொறுத்தளவு. சோ போயிடும். பட் ஒய்ஃப் வந்து பாவம் அங்க ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கு, ஹஸ்பண்ட் வராம ரொம்ப கடுப்பாய் அங்க கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. கட் பண்ணா வந்து ரொம்ப ப்ளீஸ் இந்த ஒரு தடவை மன்னிச்சு நான் கண்டிப்பா போய் ஆகணும், நான் வந்தோடனே அப்புறம் வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லி இங்க போனை கட் பண்ண பாவம் நைட் வந்து அவங்க ஒய்ஃப் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அப்ப வந்து அந்த கார்பெண்டர் பையன் வந்து காஃபி குடிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. கட் பண்ணா இங்க பிராட் வீட்டுல இந்த பண்ணா பிராடோட போனுக்கு வந்து கால் வருது. ஆக்சுவலா யார் பேசுறா, நம்ம ஸ்டூவர்ட் தான். அவங்க அப்பாட்ட பேசுறாரு, ஹெல்த் எல்லாம் ஓகேவா அப்படின்னு கேட்டு உங்க பையன் வந்து ரொம்ப நல்ல பையன், இந்த ஃபாரஸ்ட்ல வந்து ஒரு வித்தியாசமான பேர்டு இருக்குன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் சொல்லிருக்கோம், கண்டிப்பா போங்க அப்படின்னு சொல்லுவோம். சரி ஓகே நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி எங்க பிராடோட அப்பா சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா இன்ஃபார்ம் பண்ற பேர்ல நானும் கிளம்புறேன் நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுறாரு. கட் பண்ண இந்த கென்னி போய் போட்டோ எல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்து பாக்குறான். பட் வரும்போது ஒரு மனசுல ஒரு கலக்கம் வந்து பார்த்து ஒய்ஃபை தேடி பார்த்து ஒய்ஃபை கூப்பிட்டுக்கிட்டே பெட்ரூம்குள்ள போகும்போது அவங்க வந்து பிராங்கி நீயா வந்து இருக்க அப்படின்னு கேட்டுறாங்க. இல்ல நான் கென்னி அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா மூஞ்சில அடிச்ச மாதிரி ஆகுது. நீ எதுக்கு அவனை தேடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுறான். கேட்டோடனே ஆக்சுவலா அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவன் கூட சீட் எல்லாம் பண்ணல, அவன் என்ன கேமுக்கு என்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருந்தான் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 10 மாசம் நீ என்னைக்கு காலைல வீட்டுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா நான் இன்னும் உன்னை லவ் பண்றேன், பட் என்னால உன்னை மேரேஜ் பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரிஞ்சு போலாம், டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்களோட முடிவை சொல்லிடுறாங்க. பட் வந்து கென்னியால அதை ஒத்துக்கவே முடியல, ரொம்ப சமாதானப்படுத்த ட்ரை பண்றான். பட் இந்த கான்வர்சேஷன் இங்க போயிட்டு இருக்கு. இங்க பிராடோட அவங்க அப்பா வந்து அவங்க 2 பேரும் இந்த ஃபாரஸ்ட் வந்துட்டாங்க. அப்படி போகும்போது அவங்க அப்பாவுக்கு வந்து முடியல, ஏற முடியல. சோ வந்து பிராட் நீ போ, பேக் கூட நான் இங்க வச்சிருக்கேன், நீ போட்டோ எடுத்துட்டு வா, நான் இங்கே வெயிட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அங்க அவங்க அப்பா சொல்லி முடிக்க நீங்க வந்து இவங்க 2 பேருக்குள்ள சண்டை இதாகுது. அப்ப வந்து அவங்க ஒய்ஃப் என்ன சொல்லிடுறாங்க, நீ கண்டிப்பா வருஷம் ஒரு ரெக்கார்டு யாரும் பிரேக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வருஷம் நீ பேர்ட்ஸ் பின்னாடி ஓடதான் போற, எனக்கு என்ன மாதிரி பையன் வேணா என் கூடயே இருக்கிற மாதிரி பையன் தான் வேணும், வருஷத்துக்கு 2 தடவை வீட்டுக்கு வர வந்து எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு நான் கண்டிப்பா டிவோர்ஸ் பண்ணிட்டு தான் போறேன், ரொம்ப சாரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த முடிவை சொல்லி இங்க முடிக்கும். ஆக்சுவலா பிராடுக்கு அப்பதான் லைட்டா கிளிச் ஆகுது, நடந்து போயிட்டு இருக்கும். ஐயோ அவங்க அப்பாவுக்கு ஆல்ரெடி முடியலையா, அவர் விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா தேடிட்டு ஓட ஆரம்பிக்கிறான். பார்த்தா அவங்க அப்பா எங்க பார்த்தாலுமே இல்ல. இதே தோடி ஓடிட்டே இருக்கும்போது அவர் ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்காரு, ஒரு மரத்துக்கிட்ட நின்றுட்டு இருக்காரு. அங்க போய் பார்த்தா ஒரு நிமிஷம் அமைதியாடுறா அப்படின்னு சொல்றாரு. என்னன்னு பார்த்தா அவங்க தேடி வந்த பேர்டு வந்து அங்கதான் இருக்கு. சோ அவங்க 2 பேர் அளவு சந்தோஷம் ரொம்ப தாங்க முடியல. ஏது மாத்தி கென்னியும் பிராடியும் கம்மினா அவங்க ஃபேமிலி கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ், நமக்கு பேஷன் ஒரு ஆம்பிஷன் என்ன வேணா இருக்கட்டும், பட் நமக்கு ஃபேமிலியும் முக்கியம், அதை தான் அப்படி காமிச்சிருப்பாங்க. கட் பண்ண ஸ்டூவர்ட் வந்து இந்த
பிராட கூப்பிட்டு எங்க வந்திருக்காங்க அந்த போட்ல வந்து ஒரு கைட் லேடி ஒருத்தவங்க இருந்தாங்க அவங்க வீட்டுக்கு தான் வந்துடுறாங்க. அவங்க வந்தோடனே கென்னி வரல இல்ல நீங்க சொல்ல சரி ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போட்ல எல்லாம் போய் ஒரு போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. இந்த கென்னி பாவம் தனியா போட்டோ எடுத்துட்டு இருக்கான். எந்த ஹெல்ப்பும் இல்ல எந்த பாசமும் இல்ல. பட் அவனோட ஆம்பிஷனை தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கான். அப்ப வந்து ஆக்சுவலா அன்னைக்கு கிறிஸ்மஸ் டிசம்பர் 25 அப்ப வந்து பிராடும் ஸ்டூவர்ட் வந்து போன்ல அவங்க ஃபேமிலியோட இருக்காங்க. சோ அவங்க வந்து ஃபேமிலி பத்தி பேசிட்டு இருக்காங்க. பட் இந்த கென்னி என்ன பண்ணிருக்கா ரெஸ்டாரண்ட் வந்து ஆளே இல்ல. பிகாஸ் எல்லாரும் கிறிஸ்மஸ் அவங்க ஃபேமிலி கூட இருப்பாங்க. அங்க 2 சைனீஸ் அவங்களுக்கு கூப்பிட்டு பேசாம நான் ஜெயிச்சா சைனாவே வந்துடலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பாவம் புலம்பிட்டு இருக்காரு. அங்க ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து கால் பண்ணா இந்த அசிஸ்டன்ட் கால் பண்ணி சார் உங்களுக்கு நிறைய பேக்கேஜ் வரும் சார் வரீங்களா சார் கொஞ்சம் அப்படின்னு சொல்லி திரும்ப வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்புறம் ஸ்டூவர்ட் போனை கீழே வச்சு அவங்க என்னென்ன ஆஃபர் சொல்றாங்களோ அதெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி கேட்டுட்டே இருக்கும்போது லைட்டா திரும்பி பார்த்தா அவங்க ஒய்ஃப் வந்து நடந்து வந்துட்டு இருக்காங்க. சோ வந்து அப்ப லைட்டா அவருக்கு தோணுது இத்தனை வருஷமா சம்பாதிச்சுட்டோம் நம்ம கிட்ட இல்லாத காசு இல்ல. சோ நம்ம இனிமேல் ஒய்ஃப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாரு. முடிவெடுத்து இங்க இந்த அசிஸ்டன்ட் பசங்க ஓகே சொல்லிடுவா நம்பிக்கை இருக்கும்போது இல்ல பரவாயில்ல எவ்வளவு பணம் கொடுத்தாலும் நான் வரதா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூவர்ட் வந்து இங்க போனை கட் பண்றாரு. கட் பண்ணா இந்த ஸ்டூவர்ட் வந்து திரும்ப பிராட் எங்க கூட்டிட்டு வந்திருக்காரு ஒரு பனி பிரதேசம் மாதிரி கூட்டிட்டு வந்திருக்கா. அப்ப வந்து எதுக்கு இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பிராட் போது நம்ம பிங்க் ஃபுட் கோர்ஸை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அது இங்க இருக்கு நீ அசிஸ்டன்ட் சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அது இந்நேரம் மைக்ரேட் ஆகி போயிருக்கும் கண்டிப்பா இங்க இருக்காது சூடான இடத்துலதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பிராட் சொல்லும்போது நீ என் கூட வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போய் காமிக்கிறார். ஆக்சுவலா அது அங்கதான் இருக்கு எனக்கே தெரியாது. ஆக்சுவலா இங்க வந்து இவ்வளவு பனி பிரதேசம் அனல் நீர் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியாது. அங்க விளையாண்டுட்டு இருக்கு. அப்ப வந்து உன் கவுண்ட் என்ன அப்படின்னு சொல்லி ஸ்டூவர்ட் கேட்கும் போது பிராட் வந்து என்னோட கவுண்ட் வந்து 741 அப்படின்னு சொல்றேன். ஆல்ரெடி பென்னியோட கவுண்ட் வந்து 732 சோ நான் கண்டிப்பா ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பிராட் ஜெயிக்கிறதுல ஸ்டூவர்டுக்குமே ரொம்ப சந்தோஷம். கட் பண்ண ஆக்சுவலா அன்னைக்கு நியூ இயர். அப்ப வந்து அந்த பொண்ணு கால் பண்ணி அந்த பிராட் என்ன சொல்றாங்கன்னா ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரேக்கப் பண்ணிட்டேன் அவன் ரொம்ப பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பிராடுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஒரு வேலையா லவ்வும் செட் ஆயிடுச்சு. பண்ணா மறுநாள் கால அடுத்த வருஷம் ஜனவரி 1 ஸ்டூவர்டோட நியூஸ் பேப்பர் கூட அந்த பிக் இயர் காம்படிஷனோட இது வருது. அப்ப வந்து பிராட் கால் பண்ணி பேசும்போது சாரி நீ ஜெயிக்கல கென்னி தான் ஜெயிச்சிட்டான் அவனோட டோட்டல் கவுண்ட் வந்து 755 அப்படின்னு சொல்லும்போது நம்ம பிராடால தாங்கவே முடியல என்ன சொல்றீங்க எப்படி அவன் ஜெயிச்சான் அப்படின்னு கேட்கும்போது பட் நீங்க எத்தனாவது நீங்க தேர்டா அப்படின்னு கேட்கும்போது இல்ல நான் 4 அப்படிங்கிற. அப்போ வந்து பிராட் சொல்றான் அவன் ஜெயிச்சிருக்கலாம் பட் அவனோட நம்ம தான் இப்ப ஜெயிச்ச மாதிரி அர்த்தம் அவன்கிட்ட இல்லாத நம்ம கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஸ்டூவர்டுக்கு வந்து எதுவுமே புரியல என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்ப ஆக்சுவலா சொல்றாரு நம்ம கிட்ட ஒரு பேஷன் இருந்தது பட் அதுல இவ்வளவு முன்னேறி இவ்வளவு வந்திருக்கும் அதை சப்போர்ட் பண்ண நம்ம ஃபேமிலி நம்ம கிட்ட இருக்கு பட் கென்னி கிட்ட அது இல்ல நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு பேஷனும் இருக்கு அதை ஜெயிச்ச அச்சீவ்மெண்ட்டும் இருக்கு அதோட மார்க்கும் இருக்கு அதோட வேல்யூ இருக்கு அதை செலிப்ரேட் பண்ண நம்ம கிட்ட ஃபேமிலியும் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2 பேரும் திரும்பி அவங்களோட ஒய்ஃபை பாக்குறாங்க. கரெக்ட் தானே எதனா என்னதான் ஜெயிச்சாலும் தோத்தாலும் ஜெயிச்சது செலிப்ரேட் பண்ண ஃபேமிலியும் தோக்கும்போது அது கூட இருந்து நமக்கு ஆட சொல்ல ஃபேமிலியும் இல்லைன்னா கண்டிப்பா நமக்கு ஜெயிச்சா என்ன தோத்தா என்ன இருக்கிறதே வேஸ்ட் தானே. ஸோ ஃபேமிலி தான் கடைசியில முக்கியம் அப்படின்ற மாதிரி இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. ஸ்டார்ட் பண்ண ஸ்டூவர்ட் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா அவருக்கு பேர்டிங்ல ஒரு பேஷன் இருக்குல்ல அதை வந்து அவங்க பேரனுக்கும் சொல்லி கொடுத்துருக்காரு. அதாவது ஜூனியர் ஸ்டூவர்ட் அவருக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. இங்க பண்ணா செலிப்ரேட் பண்ண சொன்ன மாதிரியே சைனா வந்துட்டாரு. பட் வந்து அவங்க ஃபேமிலியா 2 பேர் போயிட்டு இருக்காங்க அதை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்றாரு. ரொம்ப அந்த தனிமையை உணர்றாரு. ஸ்டார்ட் பண்ணா பிராடோட வாய்ஸ் ஓவர் தான் இப்ப பேர்ட்ஸ் விட சில விஷயம் எனக்கு இன்னுமே அழகா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பிராடையும் காமிக்க சொல்லுங்க கைஸ் படம் எப்படின்னு கண்டிப்பா பிடிக்கும் நம்புறேன் அப்படின்ட்டு சொன்ன மாதிரி தான் இது ஆக்சுவலா உண்மையிலே நடந்த ஒரு கதை. ஸ்மித் அவரோட கவுண்ட் வந்து 732 அதை பீட் பண்ண ஒரு பேர் வந்து கென்னி. இப்ப சொல்லுங்க கைஸ் படம் எப்படி இருந்துச்சு கண்டிப்பா பிடிக்கும் நம்புறேன். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.